ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்ம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ரெசிபி. பெப்பர் சிக்கனாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் ரைஸ் போட்டு பட்டி ஏற்ற அப்படி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற ரெசிபினா பெப்பர் சிக்கன் ரைஸ். இந்த பெப்பர் சிக்கன் ரைஸ் வந்து நீங்கள் பெரும்பாலும் எப்பவும் போல் ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணுறீங்க, அப்புறம் தொட்டு தான் சாப்பிடுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கொஞ்சம் மேக்கிங் வந்து வித்தியாசம் இருக்குது. அது எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துங்க. பெப்பர் சிக்கன் ரைஸ் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கப்பு, பாயில்ட் ரைஸ் 1½ கப்பு, வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடுகு தாளிப்பு போடுறோம். கடுகு தாளிப்பு போட்டு என்ன பண்ணுவோம், கை நேராக வந்து எங்கே போவோம், வெங்காயத்துக்கு போவோம். வெங்காயம் எடுத்து போடுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வெங்காயம் போட போதில்லை. டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கருவேப்பிலை போட்ட பிறகு இந்த சிக்கனை போட்டு பிரட்ட போகிறோம். ஏன் கேட்டோன்னா அந்த வெங்காயம் தக்காளி வந்து அந்த ரைஸோடு சாப்பிடும்போது முழுசாக தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறோம். அதே டைமில் அந்த கடுகு நல்லா பொரிட்டோம். ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த சவுத் இந்தியன் டச் கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு தாளிப்பாக போடுறேன். சரிங்களா? இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கடுகோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக அதில் போடுறோம். இதோட நம்மக்கிட்ட இருக்க அந்த இந்த சிக்கன் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே லைட்டாக 1 செகண்ட் அளவுக்கு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள், இதுக்கு பிறகு மிளகா. பேசிக் நம்ம சவுத் இந்தியன் சமையலை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மசாலா தான். இந்த 3 மசாலா 90% ப்ரிப்பரேஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் என்னடா எல்லா ரெசிபியும் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாத்தூள் தான் யூஸ் பண்ணுறாரு, வேறு எதாவது புதுசாக யூஸ் பண்ணலாங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு டிஷ்ஷை தர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நாங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது அந்த உப்பும் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம அந்த எண்ணெயிலே வந்து அந்த சிக்கனும் இந்த மசாலாவும் நல்லா பெரட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வேணால் உங்களுக்கு வந்து அந்த மசாலா காரம் அந்த சிக்கன் இறங்க ஆரம்பிக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வேக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் வேகிட்டும் சொல்லி அப்படியே விட்டுருங்க. ஒரு 3/4 வேக்காடு வர டைமில் அந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா? 3/4 வேக்காடு. அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த சிக்கன் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 75% அளவுக்கு சிக்கன் ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மசாலாவில் அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ இதே இடத்துல இந்த பிரெஸ்ட் இருக்குல்ல, இந்த பிரெஸ்ட்னா மார்பு பகுதி, இந்த பீஸை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் தொட்டினா உடையும். அப்படின்னா ஆல்மோஸ்ட் வெந்த மாதிரி தான் கணக்கு. ஆனால் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுதான் அந்த 75% அளவு பக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வெந்து வர டைமில் நான் என்ன பண்ணேன், இந்த வெங்காயத்தை இங்கே சேர்க்குறேன். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ட்ரையாக வேகும். இப்போ திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வேக விடுங்க. கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பெப்பர் பொடியும் அதுக்கப்புறம் அந்த ரைஸும் இதில் போட்டு டாஸ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இந்த மாதிரி ஈஸி மெத்தட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது எதுக்காகடா வெங்காயம் தக்காளி இப்போ கடைசியாக போடுறேன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது தான் அந்த சிக்கன் அந்த காரத்துக்கு அந்த ரைஸோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு தொக்கு ரெடி பண்ணுறோம், அதில் ரைஸை போட்டு பெட்டி சாப்பிடுவோம். அது சட்டி சோறு, கடாய் சோறு, இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது டிட்டோ பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர் ஸ்டைல் பண்ணுற பக்குவம். அதனால தான் இந்த பக்குவத்தில் காமிச்சிருக்கேன். திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆவிலேயே வந்து அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா லைட்டாக வெந்திருக்கும். இது முழுசாகவே இருக்கும். சரிங்களா?
இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெப்பர் தூளை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த சிக்கன் நல்லா முழுமையாக வந்திருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மிளகு தூளை நான் சேர்க்குறேன். சேர்த்த பிறகு இதை லைட்டாக அப்படி பிரட்டுங்க. பிரட்டிட்டு ரைஸை இதில் சேர்க்க போகிறேன். இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த ரைஸாக இருக்கணும். சில பேர் வீட்டில் வந்து வெறையாக இருக்கும், ஒரு 2 செகண்ட் முன்னாடியே எடுத்துருவாங்க. அப்படிலாம் கூடாது. நல்ல வெந்த ரைஸ் தான் இதில் போட்டு பிரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரைஸை இதில் சேர்க்குறேன். இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா 1 கப்பு சிக்கனுக்கு 1.5 கப்பு வந்து ரைஸ் சொல்லியிருப்பேன். இல்லை எனக்கு வந்து ரைஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அப்போ கம்மியாக போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போது இதை போட்டு நீங்கள் நல்லா பிரட்டுங்க. அந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பக்குவமாக பிரட்டுங்களோ அதே பக்குவம் தான். நல்ல ஒரு காரசாரமான ஒரு கறி சோறு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தலையில் கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி போடலாம். நல்ல காரசாரமான ப்ரிப்ரேஷன். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மெத்தட்லையும் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care. Thank you so much.